லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல் முக்கியமான கோரிக்கை தான். லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்க. சார், இன்னைக்கு செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க. செஞ்சி கோட்டைக்கு வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு சிறப்பு செய்யும் விதமாக வந்து அதுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியல் மராத்தியர்கள் பட்டியலில் வந்து ஒரு 12 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து தமிழர்கள் எல்லாருமே இதை கொண்டாடுறாங்க. முதல்வர் வந்து இதை பாராட்டியிருக்காரு. யுனெஸ்கோ விருது கொடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த விருது யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றது சீமான் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு தமிழர் தேவைப்படுதா? செஞ்சி கோட்டை இப்படி ஒரு தமிழர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது பரவலாக எல்லா தமிழர்களுக்கும் வரலாற்றுப்பூர்வமாக இதில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். பொது வெளியில் தமிழர்களுக்கு இது நம்மளுடைய மன்னர்கள் கட்டினது அப்படிங்கிற எண்ணம் புரிதல்லே வந்து பெரியவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து மராத்திய மன்னன் சிவாஜி கட்டிய சிவாஜியுடைய கோட்டைகளில் 12 கோட்டைகளில் அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம். அதில் ஒன்றா இதை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பெரிய முக்கியமான பிரச்சனை. இது முக்கியமான பிரச்சனை தான். இது வரலாற்று பிழை. ஆமாம், வரலாற்று பிழை தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களிடம் அதிகாரமும் இல்லை, செல்வாக்கும் இல்லைங்கிறனால அது இஷ்டத்துக்கு வர்றவன் போகிறவன்லாம் வந்து அதுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த செஞ்சிக்கோட்டை வந்து ஆனந்த கோனில் ஆரம்பித்து அவங்களுடைய வம்சாவளிகள் வந்து கட்டி அதை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழகம் வந்து பல்வேறு காலகட்டத்திலையும் சில குறிப்பிட்ட பிரிவினருடைய ஆளுகைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் அப்படின்னு வரிசையாக வந்து மராத்தியர்கள் வரிசையாக வந்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுடைய ஆளுகையில் இருக்கும்போது அது கொஞ்சம் செல்வாக்கம் மாறும், அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வந்து இந்த விஜயநகர படையெடுப்பு அதோட வந்த குரூப்புகள் மட்டும் இன்னும் போகாமல் அதை வந்து தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகி உட்காந்துட்டு வெவ்வேறு பேர்களில் தமிழர்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சமீபத்திய பேர் வந்து திராவிடம். இந்த பேரில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நிலத்தை ஆள்றதுனாலே அவங்களுடைய இது சொத்தாக ஆயிட முடியாது. இப்போ அந்த செஞ்சிக்கோட்டை மராத்தியர்களுக்கு எப்படி அவங்களுடைய இதாக மாற முடியும்? அவங்க கண்ட்ரோலில் தான் இல்லை, கண்ட்ரோலில் யார் கண்ட்ரோல்லையும் இருக்குங்களா சார்? இப்போ தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் கட்டினது, பின்னாடி எவ்வளோ பேர் வந்தான், வெள்ளைக்காரன் சொல்ல முடியுமா நான் கட்டினதுன்ட்டு? இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆள்ற மோடி சொல்ல முடியுமா எங்களுடைய இது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை கட்டினவங்க யார், அவங்களோட பின்னாடி வந்தவங்க அதை தொடர்ச்சியாக கொண்டு போனவங்க யார் அப்படிங்கிற பொறுத்து அதுக்கப்புறம் யாரும் ஆட்டை போடலாம். வந்து வேற ஒருத்தன் வந்து உங்கள் நிலத்தை ஆட்டையை போட்டுட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு குடிசை கட்டிட்டு இருக்கலாமா இல்லையா? ஆனால் நிலம் யாருடையது? நீங்கள் இருந்த இடம் எது? உங்களுடைய வீடாக இருந்தால் அது உங்களுடைய வீடு, அதானே பதிவாக இருக்கும். இந்த வீடு சின்னாவுடைய வீடு அப்படின்னு தானே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து வாடகைக்கு வந்ததுக்காக இல்லை, நான் வந்து உங்களை ஏதோ ஒரு என்னுடைய செல்வாக்காலையோ பலத்தாலேயோ உங்கள் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு நான் வந்து குடி புகுந்துட்டேன் அப்படின்னா, கரையாம்புத்துக்குள்ளே கருநாகம் புகுந்துச்சுன்னா அது கருநாகத்துடைய புத்தா? அது கரையானுடைய புற்று. கருநாகம் உள்ளே புகுந்திருக்கலாம், அதோடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி உள்ளே புகுந்திருக்கலாம். கருநாகன்னொன்னே உங்களுக்கு வேறு ஏதாவது சில பேர்கள் நினைவுக்கு வரலாம். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. உங்களுடைய சிரிப்பே வந்து டேஞ்சராக இருக்குது. சில முகங்கள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதில்லை. அது மாதிரி தமிழர்களுடைய நிலம், அதிகாரம், மண் எல்லாமே வந்து தமிழர்கள்ட்ட இல்லை. அதனுடைய விளைவு இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் நடக்கும். இப்போ இந்த விஷயத்த சீமான் கையில் எடுக்கிறார். இது வந்து ஆனந்த கோனில் ஆரம்பித்து கோனேரி கோனில் ஆரம்பித்து இப்படின்னு பல பேர் பட்டியல் மன்னர்களுடைய இந்த கோன் வம்சாவளிகள். ஆமாம், அவங்களுடைய கோட்டை. அந்த கோட்டையும் வந்து மிக பிரம்மாண்டமான கோட்டையாக இருந்திருக்கு. அது வந்து அந்த ட்ராய் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ட்ராய் படம். அந்த ட்ராயில் அது வந்து ஒரு முக்கியமான அந்த ட்ராய்ங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப முக்கியமான இது. போர்களில் அது வந்து ரொம்ப பிரமிப்பாக சொல்லக்கூடியது. அப்படியான ஒரு வர்ணையோடு இந்த கோட்டையை வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு கோட்டையை யாரோ ஒருத்தருக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் இங்கே ஒரு ஆள். இப்போ உங்கள் சொத்தை ஆட்டையை போட்டால் நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்களா? இல்லை. அப்போது இது யாரோ ஒருத்தன் சொத்தை யாரோ ஒருத்தன் ஆட்டையை போடுறான், நீங்கள் கூச்சமே இல்லாமல் அதுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. இந்த பொதுவாக இந்த இதில் வந்து யுனெஸ்கோ வந்ததுனால நம்ம வந்து இந்த யுனெஸ்கோ கதைகளையும் சொல்லி ஆகணும். யுனெஸ்கோனாலே பஞ்சாயத்து தான் போல இருக்குது.
யுனெஸ்கோ விருதுகள் அப்படின்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஒன்று கூட கொடுக்காது யுனெஸ்கோ. ஆமாம், அது இது யுனெஸ்கோவுக்கும் தமிழர்களுக்கும் ஆகாது போல இருக்கு. ராமசாமியார் அவர்களுக்கு வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்க அப்படின்னு ஒரே சலம்பல் தான் திராவிட கூட்டம். பார்த்தீங்கன்னா பின்னாடி இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த யுனெஸ்கோ விருதுங்கிறது ஒரு டுபாக்கூர், இவங்களே யுனெஸ்கோ மன்றம்னு ஒன்று உருவாக்கி அவர் பெரிய வயசான காலத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா அந்த கேடயத்தை ஒன்று காட்டி கொடுத்து ஏமாற்றி அவரை ஏமாற்றிருக்காங்க. அதை வந்து புத்தகமாக வேற போட்டு பள்ளி பாடகத்துலலாம் அதெல்லாம் சேர்த்து யுனெஸ்கோ பெரியாருக்கு என்ன விருது வழங்கப்படாது, யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட விடைகள் இப்படி ஏமாற்றிருக்காங்க. அப்போ இவங்களுடைய டுபாக்கூர் கதைகள் என்னன்னு புரிஞ்சுக்காங்க. இந்த யுனெஸ்கோ விஷயம் இதில் வருதுனால அதை சொல்கிறேன். திராவிடத்துக்கு வரலாறு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டுபாக்கூர் வதைகள் வரலாறாக தான் இருக்குது. என்ன வரலாறு இருக்குது திராவிடத்துக்கு? அப்போ இந்த யுனெஸ்கோ இப்போ எப்படி அவரை ஏமாற்றினாங்க, அதை வச்சு தமிழர்களை கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் ஏமாற்றிட்டாங்க. இப்போ தானே அது வெளியே வருது. யுனெஸ்கோங்கிறது ஒரு கட்டுக்கதை, இவங்க விருது கொடுத்தது டுபாக்கூர் கதை அப்படின்னு இன்னைக்கு வெளியே வருது. இப்போ நம்மளுடைய மன்னர்கள் கட்டின கோட்டையை இவங்க வந்து மராத்தியர்களுக்கு தாரை வார்க்காங்க. யுனெஸ்கோக்காரன் வந்து அவன் அங்கீகரிக்கான். அது அப்போ அதை அங்கீகரிக்கிறான்னா அது யாருடைய இதாக இருக்கணும்? தமிழ் மன்னர்கள் கட்டின தமிழர்களுடைய கோட்டையாக தானே இருந்திருக்கணும். அப்படி தானே அங்கீகரிக்கப்படணும். இது எப்படி மராத்தியர்களுக்காகும்? இதில் இன்னொரு கேவலமாக அது என்ன இதுன்னு சொல்கிறது, இன்னும் வந்து உலகை கட்டியாண்ட ராஜராஜ சோழன் புகழ்பெற்ற மன்னன். வரலாறு முழுக்க வந்து தமிழர்களுடைய மன்னர்கள் பட்டியல் எடுத்தால் ராஜராஜ சோழன் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு மன்னன். அவன் கட்டின சிவனுக்கு கட்டின கோவில் தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருடைய அதன் அறங்காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தியர். ஏன்னா பின்னாடி மராத்தியர்கள் இருந்தாங்க. வெள்ளைக்காரர்கள் வர்றதுக்கு முன்னாடி அது மராத்தியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தனால அது வந்து இன்றைய வரைக்கும் அதுக்கு அறங்காவலர்களாக மராத்தியர்கள் இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம். ஏன் அது வந்து தமிழர்கள் வசம் வரல? இதுக்கு திராவிட அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏன் அது வந்து தமிழர்கள் கைக்கு வரல? எப்படி வந்து இந்த கோவில் வந்து எங்களுடைய பெருமிதம், இதை எப்படி வந்து மராத்தியர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்கணும்ல, அதை முன்னெடுக்கணும்ல. இதே மாதிரி தான் இப்போ செஞ்சிக்கோட்டைக்கு வந்து மராத்தியர்களோட இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குதுன்னு யுனெஸ்கோ வருதுன்னொன்னே உடனே சூப்பர் 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 அப்படின்னு கைத்தட்டி இது தமிழர்களுக்கு இது கிடைத்தது. அடுத்துல வேற இன்னொரு குரூப் வேற வருவாங்க, இது திராவிட கட்டட கலையின் சான்று அப்படின்னு வேற. அப்படி குறுக்க இந்த கௌசிக் வந்தா அது மாதிரி குறுக்க மறுக்க இந்த திராவிட கூட்டம் வந்துட்டு வாடும், உதச்சே போடும். இது தமிழர்களுடைய கட்டடக்கலை, தமிழர்களுடைய மெய்யியல். இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சொந்த கொண்டாடுறது வேலையெல்லாம் செய்யவே கூடாது. அது வந்து பழைய காலம். இனிமேல் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படி நம்மளுடைய பெரிய கோயிலே, வரலாற்று சிறப்பு மிக்க தொன்மையான பெரிய கோயிலே வந்து வேறொருத்தங்களுடைய மராத்தியர்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அறங்காவலர் அதுக்கு அவங்க தான் இருக்காங்க. அப்போ அது மாற்றப்பட வேண்டும். இப்போ சீமான் அவர்கள் இதை வந்து கையில் எடுத்த பிறகு இந்த செஞ்சிக்கோட்டை வரலாற்று விஷயங்கள் வந்து பொதுவெளியில் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து தீவிரமான போராட்டமாக முன்னெடுத்து அதை வந்து நிறுத்தி வைக்கணும். இதை மராத்தியர்களுடைய இதாக மாற்றுறதை நிறுத்தி வைக்கணும். அது பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அந்த கோட்டை வந்து பல்வேறு ஆட்களுடைய ஆதிக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்காக இதெல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேன்னு சொல்ல முடியுமா? என்ன கூத்தா இருக்குது? நீங்கள் எப்படி வந்து முதல்வர் அவர்கள் இதுக்கு வந்து வாழ்த்து சேரலாம்? இதை வந்து கேள்வி எழுப்பலாம். முதல்வர்கள் கொண்டாட வேண்டியவர்கள் வந்து மராத்தியர்கள் தான் கொண்டாட. ஆமாம், மராத்தியர்கள் அது அவன் அடுத்தவங்களதை வந்து அவங்களதுன்ட்டு மாத்திரான். இப்போ ஒரு கோட்டை இருக்குது, ஒரு கோயில் இருக்குன்னா போராட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் அடிமதிப்பட்டு போராட்டம் நடக்கும். கடைசியில் போராட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி வந்து அதில் முன்னாடி போய் முன்வரிசையில் போய் உட்காந்து அந்த ஃபோட்டோ எடுப்பான்ல கேமராமேனு, அப்போ முன்வரிசையில் போய் உட்காந்துடுறாரு. அது ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணி போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி வெற்றி வாகை சூடிய முதல்வரே, 4 நாட்களில் போரை நிறுத்திய முதல்வரே, இப்படி தான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டது தான் சோழியை. உங்களுக்கு இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி கோனேரி கோன் அப்படிங்கிற பேர், ஆனந்த கோன்கிற பேர், இப்படிலாம் இதெல்லாம் வந்து வெளியே வருது. கோன் வம்சம், கோன்னா அரசன், கோன்னா பசு, இப்படி பல பொருள் இருக்குது. ஆனால் பொதுவாக கோன்னா அரசன். அப்போ இந்த மாதிரியான பேர்கள்லாம் இன்றைக்கி வெளியே கொண்டு வர்றதுக்கு தமிழர்களிடமிருந்து வந்து பேசுகிறதுக்கு ஆள்கள் வரணும். அதை சீமான் போய் தான் இது நடக்குது. சீமான் வந்த பிறகு இந்த கேள்வி எழுப்பப்படுது, இது செய்ய முடியுது. மாட்டுக்காக சீமான் போராடுறோன்னா ஆமாம், மாட்டுக்காக போராடத்தான் செய்வார். மாட்டின் உரிமைங்கிறது அந்த மாட்டை சார்ந்து வாழ்கிற மக்களின் உரிமை. உடனே திராவிட கூட்டங்களுக்கு இவர் வந்து மக்கள்கிட்ட பேச முடியல, மக்கள் ஆதரிக்கல, அதனால மாட்டுக்கிட்ட போயிட்டாருன்னு. நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால சத்தம் இல்லாமல் அவர் பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி மாடுகளுக்காக, மாடுன்னா வெறுமனே மாடா, மாட்டை சார்ந்த வாழ்கிற
மக்கள் பெருந்தொகையான மக்கள் வந்து சீமான் பக்கம் நிற்கிறாங்க. மீனவர்களுக்காக போராடுறாங்க, மீனவர்கள் பக்கம் திரும்புகிறாங்க. பஞ்சமி நிலம் வாயை திறக்க மாட்டேங்காங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட வந்து வாயை திறக்கிறதுக்கு பேசாமல் வந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்கு போய் அதெல்லாம் அவருக்கு ஒரு சால்வையை போட்டுட்டு அதெல்லாம் பஞ்சமி நிலத்து குறித்து இது பண்ணுங்க நடவடிக்கை எடுக்க மனு கொடுத்தான்ட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் சீமான் பஞ்சமி நிலம் மீட்கிறதுக்காக வந்து அனைத்து சாதியினரையும் கூட்டி சென்னை திருப்பூரில் தானே ஒரு கூட்டம் நடத்தினார். எவ்வளோ பிரம்மாண்ட கூட்டம், அதை பற்றிலாம் வாயே பேச மாட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்த தமிழின குழுக்களுடைய பிரச்சனைகளையும் அப்படியே ஒரே ஆளாக வந்து ஏன்னா அவன் தமிழ்னா நிற்கிறான், சாதியா இல்லை, மொத்த தமிழர்களுடைய பிரச்சனைக்காகவும் நின்று பேசுகிறதுனால அது வந்து சாத்தியமாகுது. சிந்தனையில் வந்து சீமான் நம்ம ஆள் நம்ம சாதிக்காரர் அப்படின்னு ஒரு தனித்த ஒரு சிந்தனையோடு இருந்தார்னா இப்படி கோனரிக்கோனுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, பஞ்சமி நிலத்துக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, மீனவர்களுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, மாடு மேய்க்கிறவங்களுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாருடைய பிரச்சனையும் தன் பிரச்சனையாக மொத்த தமிழருடைய பிரச்சனையாக கருதுனால தான் இது சாத்தியமாகுது. அப்போ அதை நோக்கி அவர் அப்போ எல்லா இனக்குழுவும் வந்து சீமானை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கோ அல்லது புரிதலுக்கோ வருவாங்க, இயல்பாக வருவாங்க. சீமானை எதிர்க்கிறவங்க யாரும் தமிழர்கள் இல்லை இல்லை, அது கரெக்டாக கிளியர் கட்டாக இருக்கு. சீமானை எதிர்ப்பவர்கள் யாரு அப்படிங்கிறது கிளியரா, அவங்களுக்கு கிளியரா இருக்கு. அவங்க சீமான் கரெக்டான வழியில போறாருன்னு அர்த்தம். ஆமா, இப்போ அவங்களுக்குமே சரியா இருக்கு. அவங்களோட எதிரி கரெக்டா அவன் சொல்றான், எதிரி யாருங்கிறத அவன் ஃபிக்ஸ் பண்றான். நம்ம தான் நம்மளுடைய ஆதரவாளர் யாரு, நமக்கு வந்து நம்ம யாரை ஆதரிக்கணுங்கிறத நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் கொஞ்சம் திராவிடம் உருவாக்கி வச்சிருக்கு. அது வந்து சரி செய்யப்படுறதுக்கான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யணும். நம்மளுடைய பணிகளும் கூட, நம்மளுடைய கருத்துருவாக்க பணிகளும் கூட அதுதான். அது சீமான் சார்ந்தது இல்லை, இது தமிழர்கள் நலன் சார்ந்தது. இன்னைக்கு சீமான் வரலாம், பாலா வரலாம், சின்ன வரலாம், யார் வரலாம், வருவாங்க போவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த அரசியல், இந்த கருத்துருவாக்கம் இருக்கணும். தமிழர் நிலம், தமிழர்களுடைய அரசியல் அதிகாரம் தமிழர்கள் வசம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியமானது. ஒரு அக்கா சொல்லிச்சே, தனமணி வெங்கட்டுங்கிற மதிமுக அக்கா பேச்சாளர் சொல்லிச்சே, அரசியல் அதிகாரம் இல்லைன்னா இனமழிஞ்சு போகும்னு சொல்லிச்சே. அம்மா உங்கள்கிட்ட அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே கடலில் போய் முங்கிட்டு போய் சேர்ந்துட வேண்டியதானே, ராமேஸ்வரத்தோடு அதெல்லாம் அப்படியே முக்கடல் சம்பவிக்கிற இடத்துல போய் சேர்ந்துடணும் நாங்கள். அம்மா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது. நீங்கள் இந்த மண்ணில் நீங்கள் வந்து ஒரு படையெடுப்போடு இருந்தீங்க. நீங்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கலன்னா இனமழிஞ்சு ஜனநாயகத்தின் பேரில் பண்ணுறீங்க. எவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் இந்த மண்ணை சேர்ந்தவங்களும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம். நீங்கள் எங்களுக்குள்ளே வந்து சண்டையை மூட்டிக்கிட்டு, தமிழர்களுக்குள்ள ஒவ்வொரு சாதிகாரங்களும் அவனுக்கும் கோல் மூட்டிக்கிட்டு சண்டையை மூட்டிக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த ஊர் 2 பட்டா குத்தாடி கொண்டாட்டங்க மாதிரி. அது மாதிரி இனம் வாழணும், மொழி இனம் வாழணும் அப்படின்னா அதிகாரம் அவசியமானது. அந்த புரிதல் மிக முக்கியமானது. தமிழருடைய வரலாறு, இந்த மாதிரியான துன்பங்களை நாம் வந்து சொந்தம் கொண்டாட மறந்தால் இது இப்படி தான் வந்து அவன் பாட்டு எடுத்து கொடுத்துருவான். யாருக்குன்னு ஒரு பழமொழி சொன்னல, ஊரா விட்டு நெய்ய, அந்த பழமொழி கதை தான். இவங்க வந்து மராத்தியர்கள் சொந்தம் கொண்டா உங்களுடைய கோட்டை, உங்களுடைய இப்போ மன்னர்கள் கட்டப்பட்டிருந்த தெலுங்கர்களால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னா அதை வந்து மராத்தியர்களுடைய பட்டியலில் சேர்க்கறதுக்கு விடுவீங்களா நீங்கள்? மதுரை நாயக்கர் மாலை வந்து சொல்லி மராத்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அதனால் மராத்தியர்களுக்கு வசம் அப்படின்ட்டு யுனெஸ்கோ அங்கீகரிச்சா விட்டுருவீங்களாப்பா? அப்போ வாழ்த்து சொல்லுவீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? போராடுவோம். அப்போ எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள் விழிப்புணர்வு அடைகிறோம், நாங்கள் கேள்வி கேட்போம். இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இதை அரசு செய்ய வேண்டும், அல்லது செய்ய வைக்கிறதுக்கான வேலைகளை தமிழர்கள் செய்ய வேண்டும். இதனால தான் இந்த கோட்டைகள் எதையுமே வந்து ஒரு மறுசீரமைப்பு பண்ணாமல், ஒரு பாதுகாப்பு பண்ணாமல், அது வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சாதாரணமாக எப்போ இருந்தால் அப்படியே தான் அதுங்கெல்லாம் கிடக்குது. இந்த கிடப்பில் போட்டு அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன வருது? இல்லை, காரணம் என்னென்னா, முன்னு வந்து தமிழர் பெரிய கோயிலே வந்து பல நூற்றாண்டுகளாக இது வந்து பாலடைஞ்சு போய் தான் கிடஞ்சி. முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அவன் வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் ஆய்வு பண்ணி பார்த்து தான் அதன் பிறகு தான் அதுக்கு வந்து வெளிச்சம் வந்தது. இவங்களோட வேலை வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து பல பெயர்கள் உண்டு. இவர்களை வந்து வீழ்த்தினதில் இவர்களுக்கு இன்னை வரைக்கும் இவர்களுடைய மொழி ஆய்வறிஞர்கள்னு சொல்கிற ஆட்களுக்கு எல்லாமே ராஜராஜ சோழன் பேரை கேட்டால் அவ்வளோ எரிச்சல் வருது. அப்படியே பேனை 12ஆம் நம்பரில் வை மாலா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எரிச்சல். என்ன பிரச்சனை, எங்கே எந்த அடக்குமுறை எது நடந்தாலும் சரி, எது தவறான விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சைடில் ராஜராஜ சோழன் பேர் எழுதிருக்கு அப்படின்னு போட்டதாங்க. இவர்கள் ஆட்சியில் வந்து நிலம் பறிக்கப்பட்டது போட்டு ராஜராஜ சோழன் மேலே அவ்வளோ வன்மம் இவர்களுக்கு. அப்போ அவர்கள் கட்டின கோவிலோ இல்லை அவர்களுடைய கோட்டைகளோ அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளையோ இவர்கள் நினைவு சின்னமாக பாதுகாக்கிறதுல அக்கறை காட்ட மாட்டாங்க. எப்படி காட்டுவாங்க? அவனுடைய பொருளாக இருந்தால் காட்டுவான்.
அதே மாதிரி தான் இந்த செஞ்சி விஷயம். அது இல்லை என்னத்துக்கு இந்த சம்பவத்தோட நீங்கள் கோயில்னு சொன்னனால இந்த சம்பவத்தோட முக்கியமான தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் திருவண்ணாமலை அருணாச்சலம் அப்படின்னு. ஆமா, இப்ப அருணாச்சலம்னு மாறி திருவண்ணாமலை என்ற பேரு அருணாச்சலம் மாறுது. இப்ப திரும்ப மாத்திருக்காங்க. யாரும் கேட்காம இருந்தா அப்படியே அருணாச்சலம் மாத்தி நைஸா முதல்ல அப்படியே நூல் விட்டு பாக்குறது, அதெல்லாம் ஒரு பயிலும் அலர்ட் ஆகல. இதுதான் செஞ்சாங்க. இதையும் ஞாபகப்படுத்தணும். இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய தொன்மையின் சான்றாக இருக்கிறது சங்க இலக்கியம், இலக்கிய சான்றாக இருக்கிறது. அந்த சங்க இலக்கியத்துக்கு என்ன பண்ணாங்க, மேலே ஒரு உள்ள சங்க இலக்கியம், மேலே வந்து திராவிட களஞ்சியம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டாங்க. என்னடா அறிவிப்பு போட்டாங்க, என்ன இது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நாங்களாம் அதை வந்து கண்டித்து தீவிரமாக அதை பிரச்சாரத்தை முன்னெடுத்த பிறகு அதெல்லாம் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்படி நூல் விட்டு பார்க்குறது. இப்போ என்ன ஆகும்னா, ஒரு நூற்றாண்டுகள் இதை நம்ம எதிர்க்காம விட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு 100 வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்கள் நம்ம இப்போ கேட்குறோம்ல, திராவிடத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது, திராவிடம் எங்கே இருக்குது, தமிழர்களுக்கு தமிழர்கள்னு பெயர் இருக்குது, நம்மளுடைய மொழி வந்து தமிழ் மொழி, அவர்களுக்கு தமிழர்கள் என்ற பெயர் இருக்குது, எங்களுடைய இலக்கியம் எழுத்து வடிவம் எல்லாமே தமிழில் இருக்குது, திராவிடம் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்கணும்ல, முழிக்கும். அது பதில் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ ஒரு நூற்றாண்டுகளாக தான் இவங்க உருட்டுது. கடவுள் எங்கன்னு கேட்டால் முழிக்கிற மாதிரி. ஆமாம், அதுக்காக திராவிடத்தை கடவுள்னு சொல்லிடுறாங்க நைஸா. அதாவது கடவுள் வந்து இருக்காரா இல்லையாங்கிறதில்ல, இந்த மாதிரி துபாக்கூர் கதைகளையும் அதையும் இது பண்ணாங்க. அந்த மாதிரி திராவிடத்தை நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இனி ஒரு 100 ஆண்டுகள் அல்லது 500 ஆண்டுகள் கழிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க ஒட்டி இருக்கிற திராவிட களஞ்சியம், சங்க இலக்கியத்துக்கு திராவிட களஞ்சியம்னு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கிறத அழிச்சிருவாங்க, எடுத்துட்டு அதாவது திராவிட களஞ்சியம் அப்படின்னு வச்சிருவாங்க. பாருங்கள் சான்று, திராவிட களஞ்சியம், இந்த மொத்த தொகுப்புக்கு பேரே திராவிட களஞ்சியம் தான் அப்படின்னு பின்னாடி வரவன்ட்ட சொல்லலாம். கருணாநிதி அவர்களுடைய முக்கியமான இது என்னன்னா, முரசொலியில் அந்த இதாக இருக்கும், இந்த லோகோல இருக்கும், இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு. முதல்ல இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இன்றைய செய்தியை நாங்கள் டுபாக்கூரா கூட எழுதுவோம். இன்னைக்கு அது உனக்கு தெரியும், என் கூட இருக்கிற நீங்கள் ஒரு 100 பேருக்கு தெரியும் இது டுபாக்கூரியான்னு சிரிச்சுட்டு போவேன். ஆனால் நாளைக்கு வரப்போகிற மடையர்களுக்கு இது வந்து தெரியுமா டுபாக்கூரான்ட்டு தெரியாது. அது வரலாறு, டாக்குமெண்ட் தான் பேசும். நீங்கள் நாளைக்கு போய் ஆவணத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம் 4 நாட்களில் போராடி வந்து உண்ணாவிரதம் இருந்து போரை நிறுத்தினார், ஈழம் தமிழர்களை காப்பாற்றினார் தலைவர், தானே தலைவர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் அப்படின்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அதை பார்த்து அவன் எழுதுவான், தீசிஸ் போடுவான், அவன் பட்டம் வாங்குவான், எழுதி போரை நிறுத்தி சாதனை செய்த கலைஞர் அப்படின்னு எழுதுவாங்க. ஆமாம், இப்படி தான் வரலாறுகள், இவர்களுடைய வரலாறு. அதுக்கு சான்றே தான் இன்றைய செய்தி நாளைய வரலாறு. நீங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுக்கிட்டே போனீங்கன்னா இதான் நடக்கும். நம்ம இப்போ திருவண்ணாமலை பஞ்சாயத்து வரும். திருவண்ணாமலையில் ஊர் ஃபுல்லாக வீடு, எல்லாம் வீடு, நிலம், கடைகள், எல்லா இடத்துலையும் பதாகைகள் வந்து இந்த விஷயத்த தமிழ் தான் முக்கியம்னு சொன்னாங்க. இல்லை, இந்த விஷயத்த நான் பேசுறதை விட நீங்கள் கூடுதலாக பேசலாம். ஏன்னா அதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஊர் வந்து திருவண்ணாமலை தானே, பூர்வீகம் திருவண்ணாமலைக்காரர். இப்போ உங்கள் ஊர் எப்படி மாறி இருக்கு? எங்கள் ஊரில் நான் உண்மையாக இது ஒரு வரலாறு தானே. முன்னாடி நான் இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக அது ஒரு கோயில் மாதிரி எல்லாரும் போயிட்டு இயல்பாக சாதாரணமாக போயிட்டு வரலாம், சாதாரணமாக இருக்கும். இப்போ கார்த்திகை தீப டைமில், பௌர்ணமி டைமில் கூட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி கூட்டம் தான், தினந்தோறும் கூட்டம் தான். அதுவும் அதிகமாக வந்து தெலுங்குலேருந்து வராங்க மக்கள், அவங்களுடைய ஆட்கள் தான் எப்பயுமே அதிகம். இதுக்கு முன்னாடி கூட்டம் வந்து நம்ம காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயிலில் வந்து கூட்டம் வந்தது. அது பெருமாளுக்காக எபிசோடு எப்போது வந்தது, ஒரு 40 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை. இப்போ வந்து நிறைய பேர் திருவண்ணாமலையில் நிறைய பேர் இடம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இடம் வாங்குறதுனால ஒட்டுமொத்த அந்த ரியல் எஸ்டேட்டுமே வந்து திருவண்ணாமலை பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ இடம் வாங்குறாங்க, கடைகள் அதிகமாக வைக்கிறாங்க, அவங்களுடைய மக்கள் அதிகமாக இருக்குது, காணிக்கை செலுத்துறது, உள்ள இடம் எல்லாம் போர்டு இருக்குது, கடைக்கு போர்டு வச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம்ங்க, தெலுங்கு கொண்டு வந்தா ஏத்துக்கிடுவாங்க போல இருக்கு. என்ன நடிப்பாங்க, ஹிந்தி தான், ஹிந்தி வேணா தெலுங்குன்னா ஓகே. அதாவது ஏதோ சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு வந்து இப்படியே போனா திருவண்ணாமலை மக்களாவது அங்க வசிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதே இப்போ அங்கங்க புகைச்சல் ஆரம்பிச்சுட்டு. எதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்க மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு, அதோட வேற கோவில் அரங்க இது சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு, 2 பேருமே தெலுங்கர்கள். சரியா காய் நகர்த்துறாங்க போல இருக்கு. கோயிலை வந்து தெலுங்கர்கள் வசமாக மாற்றுறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்க. ஆட்சி அதிகாரம் நடக்குது, சத்தம் அப்படிதான் நடக்குது, ஆட்சி அப்படி தான் நடக்குது. இப்போ கோவில் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போகும். இப்படியே வந்து நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது திருவண்ணாமலை வந்து முழுக்க தெலுங்கர்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே திருப்பதியை விட்டு கொடுத்தோம்.
ஆமா. அன்னைக்கு தான் இப்படி பேசி தான் திராவிட நாடுன்னு அவங்க ஒரு பக்கம் பேசுறது, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கள் வேற, நம்ம தமிழர்களையும் விவரம் தெரியாம இந்தி தேசிய மனநிலையில வந்து அவங்களும் விட்டது, இது எல்லாமே பல பின்விளைகள். இன்னைக்கு திருப்பதி அங்கே நம்மகிட்ட இருந்து போச்சு. சுற்றி கோயிலுக்கு போனீங்கன்னா சுற்றி எல்லாம் கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு மேலே தகட போட்டாங்க. இப்போ அதை நீங்கள் படித்து இது பண்ணிடக்கூடாதுன்ட்டு இப்படி இந்த திருவண்ணாமலை அதோடைய சான்றா இப்போ வந்து நடப்பு சான்றா வந்து திருவண்ணாமலை கோவில் எல்லாம் போயிட்டு வரவங்கள கதறாங்களா, என்ன சார் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கா ஆந்திராவுக்கு போயிட்டோமா அப்படின்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க. சார் இப்போ இதனால ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன இதுல போய் என்ன இருக்குது, யாராவது கேட்டா சொல்லுவாங்க இதுல போய் என்னங்க இருக்கு, வராங்க சாமி கும்பிடுறாங்க போயிடுறாங்க. இல்ல பக்தர்கள் வர்றதுல பிரச்சனை இல்லை, நமக்கு நம்மளும் ஆந்திராவுக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், வைக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மண்ணை வந்து கைப்பற்றுறது இருக்குல்ல, அதுதானே ஆபத்து, அதுதான் சிக்கல். கொண்டாடுறதுக்கு அதுக்கு அவங்க கிட்ட எல்லாமே இருக்குது, உரிமை கொண்டாடுறது. நம்ம ஆளுகிட்ட இருக்கிற விட அவங்க கிட்ட காசு அதிகமாவே இருக்குது. அங்க எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பணம் இருக்குது. இப்ப நிலம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரியல் எஸ்டேட் ஃபுல்லா அவங்க அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வரலாற்று பிழைகள்லாம் வந்து மிகப்பெரிய வரலாறா மாறுமா, வரலாற்று பிழையா மாறுறதுக்கான கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும். இன்னும் 20-30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா, இப்போ நீங்க வந்து இவங்களை விட்டுறீங்க, இப்போ போர்டு சாதாரணமா கேட்கணும்ல அரசு, எப்படிப்பா நீ வந்து மும்மொழியில வச்சீங்க, ஆங்கிலம் வச்சுருக்கீங்க, தமிழ் வச்சுருக்கீங்க, தமிழ் தான் முதன்மையாக இருக்கணும், பின்னாடி கீழே ஆங்கிலம் வந்து மற்ற மொழிக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஆங்கிலம் இருக்கணும். இப்போ அவங்க வர்ற வசதிக்காக நீ வந்து இதை மாற்றினீங்கன்னா அப்போ வந்து எல்லா பகுதியிலும் மாற்ற வேண்டியதுன்னா இப்போ ஹிந்திக்காரங்க இருக்கிற பகுதியெல்லாம் ஹிந்தி மாற்றிருங்க, இப்படி தானே ஆகும். இது ஆபத்தானது இல்லை. இப்போ ஒரு பக்தர்கள் வசதிக்காக நம்ம வந்து உதவியாளர்கள் வைக்கலாம், இது பண்ணலாம், கை காட்டலாம். அது இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச பகுதி தானே, அப்படி ஒன்றும் தெரியாமலாம் கிடையாது. அப்போ இது திட்டமிட்டே வைக்கிறது, திட்டமிட்டே திணிக்கிறது. இப்போ ஆந்திராவுக்கு நம்ம திருப்பதிக்கு அதிகமான தமிழர்கள் போகிறாங்க. திருப்பதியில் வந்து போர்டுகள், தமிழ் போர்டுகள் இருக்கா? இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன். கிடையாது. அப்போ வந்து அங்கே வந்து அவன் யோசிக்கானா, அங்கே வர்ற பக்தர்கள், தமிழ் பக்தர்களுக்கு வந்து நீங்கள் தமிழே பேசினாலும் அவங்க தமிழில் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பேசுவாங்க, தெலுங்கு தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு பேச ஆரம்பிச்சு, அதெல்லாம் தவறே கிடையாது. அவன் மண்ணு, அவன் மொழி, அவன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய அடிமை புத்திங்க, தமிழர்கள்ட்ட இருக்கிற அடிமை புத்தி. நம்ம வடக்க இருந்து இந்திக்காரன் வர்றான், வந்தா வந்து நீ என்ன பண்ண, அவன் இங்க தமிழ் கத்துக்கணும், அதை செய்யறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, பையா பானி லைக்காவ், பையா சாவல் லைக்காவ்னு நீங்க அவனுக்கு ஏத்தாப்புல பேசுறீங்க. உனக்கு ஹிந்தி தெரியும், நீ பல மொழிகளை கத்துக்கிட்ட வித்தகன் தான், நான் ஏத்துக்கிடுறேன், எல்லாம் அறிவு தானே உங்களுக்கு, எல்லாமே கத்துருப்பீங்க, பல இடங்களுக்கு பிழைக்க போயிருப்பீங்க, எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஓம் மொழியில, ஓம் மண்ணில், இந்த ஊர்ல நீ என்ன பேசணும், தமிழ் தானே பேசணும். ஒரு பெங்காலி வர்றான்னா அவன் இங்க வந்து தமிழ் கத்துக்கட்டும். நீ பெங்காலுக்கு போறியா, நீ வெஸ்ட் பெங்காலி வங்காள மொழியை கத்துக்கா, நீ மகாராஷ்டிரா போறியா, மராத்தி கத்துக்கா, ஹிந்தி கத்துக்காத, மராத்தி கத்துக்கா. அப்ப அதானே சரியா இருக்க முடியும். நீங்க அதை செய்ய மாட்டேங்க. இங்க ஒண்ணு அவனுக்கு வசதி இல்லைன்னா அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து வேலை வாங்குறதுக்குள்ள முடிஞ்சு போ, எதுக்கு புலம்புற நீ, அவன்கிட்ட வேலை வாங்கு. நம்ம பம்பாய்க்கு பிழைக்க போனா நம்ம வந்து எப்படி அங்க உள்ள மொழியை கத்துக்கிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் நடந்தது தவறு, மராத்தியர்கள் விட்டுட்டாங்க, இனிமே அப்படி விடக்கூடாது. நான் மராத்தியர்களுக்கு தான் ஆதரவா இருப்பேன். மும்பையின் பேச்சு மொழியாக, உரையாடல் மொழியாக, எல்லா மொழியாகவும் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டியது மராத்தி மட்டும் தான். மும்பை தமிழர்கள் உட்பட பிற மொழியினர் இங்கிருந்து போற எவனும் வந்து ஹிந்தி கத்துக்க கூடாது, மராத்தி கத்துக்கணும். முதன்மையான மொழி மராத்தி தான், நீ மராத்தியை கத்துக்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஹிந்தி கத்துக்க. அதை செய்யாம வந்து நீ அங்க போய் ஹிந்தியை படிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இங்க வந்தா அவனுக்கு வந்து ஹிந்தியில நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ தமிழ்ல பேசு, அவனுக்கு தமிழ் சொல்லி கொடு, அவன் ஆட்டோமேட்டிக் கத்துருவான். அதெல்லாம் வந்து எளிதாக கத்துக்கிட்டாங்க. என்ன நம்மளை விட சூப்பரா தமிழ் பேசுறான், திருநெல்வேலி பாஷையில பேசுறாங்க ஹிந்திக்காரங்க. கூட ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட தமிழ் படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவ்வளோ அந்த மராத்தியர்கள் அவ்வளோ அழகான வந்து பேசுறாங்க. அவங்க தமிழர்களை பார்த்து காரி துப்பிட்டாங்க. நீங்க வந்து என்ன இப்படி பேசுறீங்க, வந்து தமிழ் பேச தெரிஞ்சா போதாதான்னு கேட்குற அந்த பிள்ளைங்க. அதுக்கு சொல்ல ஒரு மொழியை வந்து எழுதவும் பேசவும் நல்ல இலக்கண சுத்தமாக வந்து படிக்கவும் தெரிஞ்சுதான் மட்டும்தான் அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கிட்டது அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்ற நிலைமைக்கு இவனை விட்டாங்க, இவனை ஆக்கிட்டாங்க. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டதோடைய லட்சணம் இதுதான். தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிற தலைமுறையை உருவாக்கிட்டாங்க. அதை நம்ம தனி சப்ஜெக்டா பேசுவோம். இப்போ திருவண்ணாமலை காரரா நீங்க வந்து உங்க உள்ள குமுறல்ல சொல்லுங்க, இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து சிக்கல் தான், திருவண்ணாமலை மக்களுக்கு சிக்கல் தான். இது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளும் சரி, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை திருவண்ணாமலை மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து அவங்க பணம் கிடைக்குதுன்னு பாக்குறாங்க, வியாபார யுக்தியா பயன்படுத்திக்கலாம், இப்போதைக்கு காசு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய நிலத்தை நீங்க இழக்கிற நிலை. ஆமா, கண்டிப்பா இழக்க நேரிடும். பணம் இருக்கிறவன் நிலத்தை அதிக நிலை. இப்படிதான் வந்து சேட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த ஹேக் பண்றதுக்கு முன்னாடி
அந்த இடத்துல இது மக்கள் பண்ணுற கூட்டத்தை கூட்டுறது. ஆமாம். முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொகை கொடுத்து சின்ன சின்ன குடிசைகளாக வாங்கி மொத்த இடத்தையும் வாங்குவாங்க. அதன் பிறகு அங்கே ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அதில் வந்து ஒன்லி ஜெயின்ஸ் மட்டும் அப்படின்னு போட்டுருவாங்க. இங்கே வந்து ஊரில் பில்டிங் கட்டும், ஆனால் இங்கே உள்ளவனுக்கு அது காசு, நீ அது பில்டிங்கு விலை என்னன்னு சொல்லு, அந்த விலை தொகையை கொடுத்தா எவனாலும் குடியேறலாம். ஆனால் அவன் ஒன்லி ஜெயின்ஸை மட்டும் தான் போய் இப்படி ஒரு வேலை. இதை தான் வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் அந்த பஞ்சாயத்தும் இதே மாதிரி தான் ஜெயின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. திருவண்ணாமலை எங்க ஊர், எங்க தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி ஜெயினர்கள் கட்டுப்பாட்டு தான் இருக்குது. அவங்க கிட்ட தான் அதிகமான பணம். எல்லாருமே நீ எப்படியாப்பட்ட ஆளனா இரு, நீ அங்கதான் போயிட்டு வட்டிக்கு பணம் வாங்கணும். இன்னைக்கும் இருக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீ பணம் வாங்கணும்னா குறிப்பிட்ட ஜெயினர்கிட்ட தான் நீ போய் பணம் வாங்கி தான் ஆகணும். தமிழர்லாம் டாஸ்மாக் கொண்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு அங்க கொடுத்துறீங்க, இங்க போய் எலெக்ஷன் டைம்ல கடை வாங்கிட்டு பண்ண வேண்டியது. முதல்ல 2 விஷயம். இந்த செஞ்சிக்கோட்டை அது வந்து தமிழர்களுடைய கோட்டையாக யுனெஸ்கோ அங்கீகரிப்பதாக இருந்தால் அது தமிழர்களின் கோட்டையாக, கோன் வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய கோட்டையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது முக்கியமானது. அப்புறம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தமிழர் வசம் ஆக வேண்டும். தமிழர் வசம் தான் ஆகணுமே வெளியே திராவிடர்கள் வசம் கிடையாது. மராத்தியர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அது பழையபடி இன்னொரு திராவிடர்கள் கிட்ட போட்டால் அது அதுக்கு அந்த மராத்திய பாபாஜி போன்ஸ்லேவா அவர் பேர், அவர்கிட்ட இருந்து போட்டோம். இந்த மாதிரியான மீட்டூர்ப்பு வேலைகள் எல்லாம் தமிழர்கள் வந்து செய்ய வேண்டும். இதை வந்து தமிழர்களுடைய வரலாற்று ஆய்வில் ஈடுபட்டிருக்க தோழர்கள் வந்து இந்த விஷயங்களில் தீவிரமான ஆய்வுகளில் ஈடுபடும். இது மாதிரி செஞ்சிக்கோட்டை மாதிரியான விஷயங்கள், பல கோட்டைகள், தமிழர்களுக்கு சொந்தமான பல அடையாளங்கள், தொன்மங்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை வந்து முன்னெடுக்க தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.